ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். இல்லைங்க, எல்லா குட்டீஸ்க்கு லீவ் விட்டாங்களா, வீட்டில் வச்சு சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் வடகம் தான் போடுவாங்க. நம்ம தக்காளியை காய வச்சு தக்காளி பொடி மாதிரி செஞ்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி எப்பயாவது பீக்கில் விற்கும் பாருங்கள். அப்போ இந்த பொடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ தங்கம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பீக்கில் விற்கிது. அதே மாதிரி தக்காளி ஒரு நாள் பீக்கில் விற்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பொடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தக்காளி கட் பண்ணும்போது இந்த காம்பை கட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மெலிசாக கட் பண்ணிடுங்க. எப்படி வேணாலும் கட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? பொடி தானே பண்ண போகிறோம், ஓகேங்க, உங்களோட விஷ். இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க, எப்படி வேணாலும் கட் பண்ணுங்கள். ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈவனாக எல்லாமே ஒன்றா காஞ்சி வரும். மொத்தமாக கட் பண்ணோம்னா 1-2 காஞ்சிருக்கும், 1-2 காயாது. அதனால் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணோம்னா எல்லாமே ஒரே ஈவனாக காஞ்சி வருங்க. நல்லா காலையில் காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கருப்பு துணி கொஞ்சம் போட்டோம்னா ஏதோ காக்காயோ புறாவோ வாயில் வைக்காமல் இருக்குங்க. ஈவினிங் எப்படி காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஓரளவுங்க, ஒரு 10 to 5% நல்லா காஞ்சிருக்குங்க. இதே மாதிரி ஒரு டே 2 டே 3 காய வச்சோம்னா நல்லா மொறுன்னு காஞ்சிரும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் ஏ நைஸ் டே. Bye bye.